அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டு இன்றைய எங்களுடைய ரமதான் கரீம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம். இன்றைய தினத்திலும் இந்த ரமலானுடைய பல்வேறு சிறப்புகள் தொடர்பிலே நாங்கள் கடந்த 4 நாட்களாக தொடர்ச்சியாக கலந்துரையாடி வருகின்றவருடைய சிறப்புகள். அது மாத்திரமல்லாமல் இந்த ரமலானை நாங்கள் வரவேற்க வேண்டும் போன்ற பல விடயங்கள் தொடர்பிலே நாம் கடந்த 4 நாட்களாக நாம் கலந்துரையாடி இருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினம் இந்த ரமலானை பெற்றிருக்கின்ற நாங்கள், இந்த நோன்பை நோக்கின்ற நாங்கள் வெறுமனே பசித்திருப்பதன் மூலமாக மாத்திரம் நோன்பினுடைய பயன்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்பது தொடர்பிலும், அது மாத்திரமில்லாமல் இந்த நோன்பினூடாக அதனுடைய பலன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பது தொடர்பிலும் நாங்கள் இன்று கலந்துரையாடப் போகின்றோம். அதற்காக தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கின்றார் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுத்தீன் நஜாகி அவர்களை வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மௌலவி அவர்களே, பசித்திருப்பதன் ஊடாக மாத்திரம் வெறுமனே காலையில் எழுந்து சகர் செய்துவிட்டு மீண்டும் ஈவினிங் இஃப்தார் செய்துவிட்டு பசித்திருப்பதன் ஊடாக மாத்திரம் இந்த நோன்பினுடைய பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது திஷான், நான் இன்ஷா அல்லாஹ் ஹம்து ஸலவாத்தோடு ஆரம்பிக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான ஆதவன் டிவியினுடைய நேயர்களே, இஃப்தாருடைய இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியினரை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகிறார், யா ஐயுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்கும் சியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கபிலிக்கும் லஅல்லக்கும் தத்தக்கூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு நோன்பை நாங்கள் கடமையாக்கியதை போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்குவாதாரிகளாக இறை அச்சமுடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கு என்ற செய்தியை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். இப்போ நோன்பினுடைய ஷரீஅத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்று நமக்கு சில வரையறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் ஒரு மனிதர் சுபஹனுடைய அதான் சொல்லுகின்ற அந்த நேரம், அதாவது சஹர் முடிவு என்று உங்களுக்கு போடப்பட்டு இருக்கும், அந்த சஹர் முடிவடைகின்ற அந்த நேரத்தில் இருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் ஒருவர் பசித்திருக்க வேண்டும், தாகித்து இருக்க வேண்டும், தாம்பத்திய உறவுகளிலே நீங்கள் ஈடுபடக்கூடாது என்கின்ற சட்டங்களை எல்லாம் நமக்கு ஷரீஅத்து அழகான முறையிலே அந்த நோன்பினுடைய வரையறைகளை நமக்கு சொல்லித் தருகின்றன. அதே சமயத்தில் பொதுவாக ஒரு விஷயம் நமக்கு கூடாது என்று சொல்லப்பட்டு இருந்தால் அந்த விஷயங்களை விட்டும் இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் முக்கியமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் நோம்பில் பசியாக இருக்கிறோம், தாகித்திருந்திருக்கிறோம், இந்த ஷரியத்தினுடைய சட்டங்களை எல்லாம் பேணி இருக்கிறோம் அப்படி நினச்சிக்கிட்டு பாவங்களில் ஈடுபட்டு விடுவாங்க. பொய் சொல்லுவாங்க, புறம் பேசுவார்கள், கோல் சொல்லுவார்கள். அதே போன்று சில பேர்கள் களவு கூட இந்த ரமதானில் செய்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுபோல் எண்ணற்ற பாவங்களை எல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து நோன்பாளியாக இருந்து கொண்டே இவைகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு சில நபர்கள் சர்வசாதாரணமாக இதை நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சில விஷயங்கள் செய்கின்ற பொழுது அந்த பாவங்களுடைய பாரதூரம் ரொம்பவும் ஆபத்தாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை ரொம்ப கடுமையாக சாடி இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லினான் இல்லையா, புறம் பேசுவது என்பது உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தை உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு சமன் என்கிறார். இப்போ ஒருவர் எல்லா வகையான இறைச்சி வகைகளையும் சாப்பிடலாம். இஸ்லாத்தில் ஹலாலாக்கப்பட்டவைகள் முஸ்லீம்கள் சாப்பிடுகிறார்கள். சகோதர மதத்தவர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லா உணவுகளையும் எல்லா இறைச்சி வகைகளையும் சாப்பிடுவார்கள். ஆனால் சில பேர்கள் மனித இறைச்சியை கூட சாப்பிடக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு அகோரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதனுடைய இறைச்சிகளையும் சாப்பிடக்கூடியவர்களை நாங்கள் வீடியோக்களில் பார்க்கிறோம். ஆனால் ஒருவர் தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவானா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அது எல்லோருமே அல்லாஹ் கூட ஃபக்கரிஹ்துமூ என்கிறான், நீங்கள் வெறுப்பீர்கள், அதை சாப்பிட மாட்டீர்கள் என்று சொல்கிறான். அப்படியாக வெறுக்கப்பட்ட ஒன்றை
இந்த ரமதானுடைய காலத்தில் சில பேருக்கு சிலர்களை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்போ இவருடைய நிலை எப்படி இருக்கு? நான் நோன்பாளி, நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டது என்ன? உங்களுடைய சகோதரனுடைய மாமிசத்தையே சாப்பிடுகிறீங்க நீங்கள் புறம் பேசினீங்கன்னு சொன்னால். அப்படியானால் இந்த புறம் பேசுவதன் மூலமாக எங்களை அறியாமல் இந்த பாவத்தை செய்கிறோம், எங்களை அறியாமல் நாங்கள் சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இவருடைய நோன்பில் பலன் இருக்கா? அந்த நோன்பு எந்த அளவு இவருக்கு அது ஷரியத்தில் அது நோன்பாக கடமையாக்கப்பட்ட ஒன்றை நோற்றிருந்தாலும் கூட அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய வெகுமதிகளை, அதனுடைய பிரயோசனங்களை இவர் முழுமையாக அடைவதற்கு பின்வாங்குகிறார் அல்லது முழுமையாக அடைவதற்கு அவரால் முடியாமல் போய்விடுகிறது. இதுபோல் ஒவ்வொரு பாவங்களுக்கும் பின்னணியை நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு மனிதர் நோன்பு பிடித்து கொண்டு அந்த நோன்பாளியாக இருக்கின்ற பொழுது செய்யக்கூடாத பல விஷயங்களை செய்வதன் மூலமாக அவர் அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை, அதனுடைய பிரயோசனங்களை பெற்றுக்கொள்ள தவறவிடுகிறார். அதற்காகத்தான் இந்த மகான்கள் சூஃபிகள் எப்படி இருப்பார்கள் என்றால், இறை எச்சமுடைய அந்த சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், வெறுமனே பசித்திருந்தும் தாகித்திருப்பதும் மட்டுமல்ல நோன்பு. அவர்கள் எப்படி நோன்பு நோட்பார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய கண்ணும் நோன்பு நோட்கும், காதுகளும் நோன்பு நோட்கும், நாவும் நோன்பு நோட்கும், கைகளும் நோன்பு நோட்கும், கால்களும் நோன்பு நோட்கும், முழு உடம்புமே அவர்களுடைய நோன்பாக இருக்கும். இப்படி மகான்கள் வாழ்ந்தார்கள். சொல்வார்கள், எங்களுடைய நோன்பு வெறுமனே தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் அல்ல, ஹராமான விஷயங்களை கண்ணால் பார்ப்பதை விட்டும் என்னுடைய கண் நோன்பு. ஹராமான செய்திகளை பிறர் கோல் சொல்வதையோ புறம் பேசுவதையோ என்னுடைய காதுகளினால் கேட்பதை விட்டும் என்னுடைய காதும் நோன்பு நோட்கும். மற்றவர்களை பற்றி புறம் பேசுவது, கோல் சொல்வது, அவதூறு பரப்புறது, பொய் பேசுறது, இதுபோல் நாவினால் ஏற்படக்கூடிய எல்லா பாவங்களை செய்யாமல் இருப்பதை விட்டும் செய்வதை விட்டும், அந்த பாவங்களெல்லாம் செய்வதை விட்டும் என்னுடைய நாவும் நோன்பு நோட்கும். இது எதையுமே, இந்த பாவத்தையுமே என் நாவு செய்யாது, அந்த நாவு நோன்பு நோட்கும். ஹராமான விஷயத்தை பிடிப்பதை விட்டும் இந்த கைகள் நோன்பு நோட்டிருக்கும். ஹராமான விஷயத்துக்காக வேண்டி நடப்பதை விட்டும் கால்கள் நோன்பு நோட்டிருக்கும். இப்படி உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுமே நோன்பு நோற்ற நிலையில் இருக்கும் என்பதுதான் சூஃபி மகான்களுடைய அந்த வழக்கம். அதுதான் அவர்களுடைய நோன்பினுடைய உச்சகட்ட நிலையை அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். எனவே தான் நாங்களும் நோன்பாளிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நோன்பினுடைய மகத்துவத்தை புரிந்து எங்களுடைய வெறுமனே தாகித்தும் பசித்தும் இருப்பது மாத்திரமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டினார்கள். நிறைய நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் தாகித்திருப்பதும் பசித்திருப்பதும் மட்டும்தான் இருக்கிறதே தவிர அவர்களுடைய நோன்புக்கும் அல்லாஹ்வுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றிட்டாங்க. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. எனவே தான் எங்களுடைய நோன்புகளை நாங்கள் அழகிய முறையிலே எங்களுடைய உறுப்புகளும் சேர்ந்து நோன்பு பிடிக்கக்கூடிய அமைப்பிலே இருக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக போலவே தற்போது நாங்கள் பரவலாக காணக்கூடிய விடயம் இந்த நோன்பு பற்றிய புரிதல். பலருக்கு நோன்பு ரமலான் மாதத்தை வரவேற்கிறார்கள், எல்லோரும் சேர்ந்து சகர் செய்கிறார்கள், இஃப்தார் செய்கிறார்கள். ஆனால் எவ்வாறு இந்த ஏனைய நாட்களுடன் வேறுபடுத்தி இந்த நோன்பை நோக்க என்பது தொடர்பிலே போதிய தெளிவு சமூகத்தின் மத்தியில் இல்லை என்பது போல தான் தெரிகிறது. வெறுமனே நாங்கள் பசித்திருந்து அதன் நோன்போடு நாங்கள் சகர் செய்து இஃப்தார் செய்வதனூடாக மாத்திரம் இந்த நோன்புடைய பலன்களை பெற்றுக்கொள்ள முடியுமா என்ற ரீதியிலே தொடர்ச்சியான கலந்துரையாடல் மேற்கொண்டிருந்தோம். இந்த கலந்துரையாடலை நாங்கள் அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுத்தீன் நஜாகி அவர்களோடு மேற்கொண்டு வருகின்றோம். அதுபோன்று மௌலவி இந்த நோன்பை சிறப்பாக நோட்பதனூடாக, அதாவது ஹதீஸும் குர்ஆனிலும் கூறப்படுகின்ற விடயங்களை மையப்படுத்தி நோட்பதனூடாக எவ்வாறான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது? நிச்சயமாக, அதாவது நோன்பு இப்படித்தான் நோட்க வேண்டும் என்று ஷரியத்தை சொல்லி இருக்கிறது. அந்த ஷரியத்தின் அடிப்படையில் ஒரு மனிதர் நோன்பை நோற்றால் அந்த நோன்புக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோசனம் என்ன என்று பார்த்தீர்கள் சொன்னால், முதலாவதாக ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கும் சில சுவர்க்கத்தினுடைய ஸ்பெஷல் வாசல்கள், அதனூடாக அவர்கள் பிரயாணிப்பார்கள் சுவர்க்கத்துக்குள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அதிகமாக தொழுது வந்தவர்களுக்கு அந்த தொழுகைக்குரிய வாசலால் செல்வார்கள். ஹஜ்ஜு செய்தவர்களுக்கு அந்த ஹஜ்ஜு செய்ததற்குரிய வாசலால் சொல்லுவார்கள். தர்மம் செய்தவர்கள் சொல்லக்கூடிய வாசல். இப்படி ஒவ்வொன்றுக்கும் சிறப்பானது இருக்கும். நோன்பாளிகளுக்கு ரையான் என்ற ஒரு வாசல் இருக்கும், ஒரு சுவர்க்கம். இதனூடாக இவர்கள் என்ன செய்வார்கள்? சுவர்க்கத்துக்குள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்ற கருத்தை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அதே சமயத்தில் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், சில லஃப்லுகள் வித்தியாசத்தில் இப்னு மாஜா, திர்மிதி போன்ற கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கின்ற பொழுது 2 மனிதர்கள் வாழ்ந்தார்கள். 2 மனிதர்களும் ரொம்ப நட்போடு வாழ்ந்த மனிதர்கள். 2 பேரும் ஒரே மாதிரியான அமல்களையும் செய்யக்கூடிய மனிதர்கள், நண்பர்களாக இருந்தவர்கள். இவர்களில் ஒருவர் ஆரம்பத்தில் ஜிஹாது செய்து ஷஹீது பதவியை பெற்றுக்கொள்கிறார். ஜிஹாது செய்து ஷஹீது பதவியை பெற்றுக்கொள்கிறார். அப்போ இப்படி ஷஹீது பதவியை பெற்றுக்கொண்ட ஒருவருக்கு நன்மைகள் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். அவர் நேரடியாக சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதர் என்று நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா? இஸ்லாத்தினுடைய சட்டங்களை சரியான முறையில் விளங்கி செய்யக்கூடியவர். வெறுமனே இன்று ஜிஹாத் என்ற பேரில் செய்யக்கூடிய அந்த அமைப்புகளை நான் சொல்ல வரவில்லை. அவைகள் சில பேர்கள் புரிந்துணர்வு இல்லாமல் பிழையான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள். அந்த தகவல்களை இல்லாமல் இஸ்லாம் சொல்லப்பட்டது, அதாவது இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும். அந்த இஸ்லாமிய நாட்டுக்கு எதிராக இன்னொரு நாட்டின் மூலமாக வருகின்ற பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தின் மூலமாக மேற்கொள்ளப்படுகின்ற பாதுகாப்புக்கு பேர் தான் ஜிஹாது. அப்படியான செய்திகளை செய்கின்ற அந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன். அப்படியான அந்த விடயங்களில் ஒருவர் வெட்டப்பட்டு அவருடைய இரத்தம் பூமிக்கு சென்றடைவதற்கு முன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். அதற்கு பின்னால் விழுகின்ற ஒவ்வொரு துளிக்கும் அந்தஸ்துக்கள் உயர்த்தப்படும். அவ்வளோ பெரிய நன்மைகள் இருக்கின்ற ஒரு நிகழ்வில் இந்த ஷஹீதாகிய மனிதருக்கு பிறகு அடுத்த மனிதர் இருக்கிறாரு, அவர் சாதாரண நோய்வாய்ப்பட்டு தான் மௌத்தானார். சாதாரணமான நோய்வாய்ப்பட்டு மௌத்தாகிறார். அப்படி மரணித்த இந்த மனிதர் இந்த 2 பேரையும் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கனவுல காண்கிறாங்க. கனவுல கண்டால் ஷஹீதாகிய மனிதரை விட சாதாரணமாக நோய்வாய்ப்பட்ட மனிதர் முதல்ல சொர்க்கம் செல்கிறார், 2வதாக இவர் செல்கிறார். இப்போ இவருக்கு ஒரே குழப்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 2 பேரையும் கனவுல கண்டேன். ஷஹீதுக்கு எவ்வளோ பெரிய அந்தஸ்து இருக்குது, அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்துக்குரிய மனிதர் 2வதாகத்தான் சொர்க்கம் செல்கிறார். சும்மா மூத்தான மனுஷன் முதலாவதாக சொர்க்கம் போகிறார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவரை விட 1 வருட காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அதில் அவர் ரமதானை எத்திக்கொண்டிருக்கிறார். ரமதான் மாதம் முழுவதும் 30 நாளும் நோன்பு பிடித்திருக்கிறார். அதே போன்று அந்த 1 வருட காலமும் அவர் தொழுது இருக்கிறார். இதன் காரணத்தினால ஷஹீதுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை விட ஒரு ரமதான் பெற்றுக்கொண்டு அந்த ரமதானில் செய்யக்கூடிய இபாதத்துக்கள், அந்த நோன்பு பிடித்ததற்காக அவர் ஷஹீத் சுவர்க்கம் போவதற்கு முன்பதாகவே இவர் சுவர்க்கம் செல்கிறார் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் இந்த ரமதான் மாதத்தில் ஒரு ரமதான் நமக்கு கிடைத்து அதில் நாங்கள் நோன்பு பிடிப்பது நம் 30 நாளும் கிடைக்கிறது என்றால் எவ்வளோ பெரியதொரு பாக்கியம். உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்றாக இது இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு ரமதான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது கூட நிறைய பேர்கள் அதை விட்டுவிடக்கூடிய நிறைய சந்தர்ப்பத்திலே பார்க்குறோம். சில பேர்கள் பஜார்களில் வேலை செய்வாங்க. அப்போ வேலை செய்கின்ற பொழுது பஜாரில் வேலை கஷ்டமாகிக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது என்பதற்காக வேண்டி இந்த நோன்புகளை எல்லாம் விடக்கூடிய சில மனிதர்களை நாங்கள் பார்க்கிறோம். சில பேர்கள் ரொம்பவும் அந்த நோன்பை கணக்கே எடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற கூட்டமும் இருக்குது. ஆனால் இந்த நோன்பினுடைய மகத்துவங்களை ஒரு மனிதன் புரிந்து கொண்டான்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நோன்பையாவது மிஸ் பண்ணாமல் அவர் பிடித்து கொள்வார். இது சில நீங்கள் பார்க்கலாம், அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் எங்களோட இந்த ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இடையே ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். அவர்கள் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய ஒரு செய்திகளும் அவர்கள் பார்ப்பார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சிறு பிள்ளைகள் எல்லாம் நோன்பு பிடிப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்துலேருந்தே பழக்கி விடுவோம். ஒரு 5 வயசு 6 வயசு ஆகிக்கின்ற பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு நோன்பை நோட்குமாறு கூறுவோம். அந்த பிள்ளை ஒரு அரைவாசி நோன்பு பிடிப்பாங்க, திரும்ப 3/4 நோன்பு பிடிப்பாங்க, திரும்ப ஒரு நாள் ஃபுல்லாக நோன்பு பிடிப்பாங்க. சில பேர்கள் அப்படியே ஒரு 10 நோன்பு 15 நோன்புன்னு பிடிப்பாங்க. ஆனால் அரபு நாட்டுகளே எல்லாம் அப்படி இல்லை. அரபு நாட்டிலே எல்லாம் அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் நல்லா தெம்பானதுக்கு பின்னால், ஒரு 10-15 வயசு ஆனதுக்கு பின்னால் அப்போ தான் அவங்க நோன்பை பற்றியே யோசிப்பாங்க.
ஆனால் எங்கட நாட்டுகளில் வந்து நிறைய சின்ன பிள்ளைகளிலிருந்து அந்த நோன்பை பழக்கி அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்தக்கூடிய தன்மைகளை பார்த்து அந்த மேலத்து நாடுகள் கூட அதிசயப்படுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள், மார்க்கத்தை சரியான முறையிலே பின்பற்றுகிறார்கள் என்பதனை பார்த்தும் அடுத்தது அதன் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்தையும் பார்த்து அதிசயப்படுகிறார்கள். ஏன் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்றால் நோன்புக்குரிய மகத்துவம், அதற்குரிய சிறப்புகள் இப்படி நிறையவே இருக்கின்ற காரணத்தினால்தான் ரய்யான் என்ற சுவர்க்கம் இருக்குது. அதே போன்று ஒரு நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இருக்கே, அந்த நன்மைகள் அளவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. 5 விஷயம் முன்னைய சமுதாயத்துக்கு நோன்பாளிகளுக்கு கொடுக்காத 5 விஷயம் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னாங்க. அந்த 5 விஷயத்தையும் சொல்வதற்குரிய நேரம் இது அல்ல. ஆனாலும் நான் இன்ஷா அல்லாஹ் விவரித்து அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். என்றாலும் சுருக்கமாக சொல்கிறேன், எங்கள் நோன்பாளிகளுக்கு வந்து அல்லாஹுடைய ரஹ்மத், அல்லாஹுடைய அருள் பார்வை கிடைக்கிறது. 2வது, இந்த நோன்பாளிகளுக்கு வந்து வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரியை விட அல்லாஹ்விடத்தில் வாசம் வீசக்கூடியது. அதே போன்று கடலில் இருக்கக்கூடிய மீனினங்கள் எல்லாம் இந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுகிறது. இந்த நோன்பாளிகளுக்கு சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. 4வது, சுவர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது நோன்பாளிகளுக்காக. 5வது, இந்த நோன்பாளிகளுக்கு ஷைத்தான் கட்டுப்போடப்படுகிறான். கடைசியாக கொண்டு அறிவிக்கப்படும் இந்த ரமதானில் கடைசி நாளில் உங்களோட எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹுடைய அமரர்களின் மூலமாக சொல்லப்படும். இந்த 5 விஷயங்களையும் விவரமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பிறகு பார்க்கலாம். இந்த 5 விஷயங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த நோன்பாளிகளுக்கு நான் கொடுக்கிறேன், அல்லாஹ் கொடுக்கிறான் என்கின்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பை சிறப்பாக நோட்பதன் ஊடாக, முழுமையாக அதனுடைய விடயங்களை அறிந்து அதன் பலன்களுக்கு ஏற்றாற்போல் நோட்பதன் ஊடாக மறுமையில் எவ்வாறு ஈடேற்றத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும், அதனுடைய பலன்களை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்பது தொடர்பில் எல்லாம் மிக அழகாகவும் மிக சிறப்பாகவும் மௌலவி அவர்கள் எடுத்துரைத்திருந்தார்கள். அகில இலங்கை மஜ்லிஸுல் உலமாவினுடைய செயலாளர் மௌலவி சிராஜுத்தீன் நஜாகி அவர்கள் மிக தெளிவாக இதனை நமக்கு எடுத்துரைத்திருந்தார். மௌலவி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.